குறள் கூறும் அறம். ஒழுக்கத்தின் மேன்மையை அரிச்சந்திரனின் கதை மூலம் பார்த்து வருகிறோம். தர்மம் என்ற கோலை உறுதியாக ஊன்றியிருந்த அரிச்சந்திரனுக்கு நடந்த சோதனை தொடர்கிறது. தவமிருந்து பெற்ற இவனின் மகனான லோகிதாசன் என்ற 10 வயது சிறுவன் தன் தாயுடன் சேர்ந்து அடிமை வேலைகள் பலவும் செய்யும் தருணத்தில் ஒரு நாள் பாம்பு கடித்து இறக்கிறான். அரிச்சந்திரனின் மனைவியான சந்திரமதி உதவுவார் ஒருவரும் இன்றி மகனின் பிணத்தை தூக்கி கொண்டு மயானத்திற்கு செல்ல, அப்பிணத்தை எரியூட்ட அங்கிருந்த காவலாளியான அரிச்சந்திரன் குறிப்பிட்ட பணம் செலுத்தினால் மட்டுமே எரியூட்ட முடியும் என்கிறான். இருட்டில் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாத நிலை. சந்திரமதியோ தன்னிடம் பணமில்லை என கூற, கழுத்தில் மின்னும் தாலியை விற்று பணம் கொண்டு வரும்படி அரிச்சந்திரன் சொல்லவும், அப்போதுதான் எதிரில் இருப்பது தன் கணவன் அரிச்சந்திரனே என்பதை சந்திரமதி புரிந்து கொள்கிறாள். அவளின் கழுத்தில் இருக்கும் தாலி யார் கண்ணுக்கும் தென்படாது என்பதும், அவளின் கணவனுக்கு மட்டுமே தென்படும் என்பதும் அவள் பெற்ற வினோதமான வரம். இப்போது அரிச்சந்திரனுக்கு தன் மகன் லோகிதாசன் இறந்துவிட்டமையும் எதிரில் இருப்பது தன் மனைவி என்பதும் தெரிந்து வேதனைப்பட்டாலும் தான் செய்யும் தொழிலின் உண்மை நிலையிலிருந்து மாறாமல் இருந்தான். அவள் அடிமையாக வேலை செய்பவனிடம் சென்று பணம் வாங்கி வரும்படி கூற, வேறு வழியில்லாத அவளும் மகனின் பிணத்தை மயானத்தில் விட்டு தன் எஜமானிடம் சென்று சொற்ப பணம் கேட்க, அவன் தர மறுக்க, மீண்டும் மயானத்திற்கு திரும்பி வரும் வழியில் ஒரு சிறுவனின் உடல் இடறுகிறது. யோசிக்கும் நிலையில் இல்லாத சந்திரமதி இருட்டில் தட்டுப்பட்ட அச்சிறுவனின் உடல் தன் மகனாக லோகிதாசனுடையது என்ற எண்ணத்தில் தன் மடியில் கிடத்தி இயலாமையால் அழுகிறாள். சோதனையின் உச்சக்கட்டம் இப்போது. அவ்வூர் அரசனின் மகனை தேடி வீரர்கள் தீவட்டியுடன் வர, சந்திரமதியின் மடியில் இருந்த மகனே அரசனின் மகன் என்பதை உணர்ந்து அவள்தான் அச்சிறுவனை கொலை செய்ததாக எண்ணி அரச சபைக்கு இழுத்துச் செல்கின்றனர். தீர விசாரியாமல் அவளுக்கு கொலை தண்டனை விதிக்கப்படுகிறது. அதை நிறைவேற்றும் பொறுப்போ அரிச்சந்திரனிடம் விடப்படுகிறது. அச்சமயத்தில் விஸ்வாமித்திரர் அங்கு வந்து, ஒரு பொய்யை சொன்னால் உன் மனைவி தப்பிக்கலாம் என்று கூற, அரிச்சந்திரனோ அவள் மனைவி சந்திரமதியோ அதற்கு ஒப்பவில்லை. சத்தியத்திலிருந்து நீங்கள் தவற வேண்டாம், என்னை கொல்லுங்கள் என்று சந்திரமதி தலையை குனிய, ஓங்கிய வாளை அரிச்சந்திரன் வீச, அது மாலையாக அவள் கழுத்தை அலங்கரிக்கிறதாம். பிறகு என்ன? விஸ்வாமித்திரர் வைத்த சோதனையில் அரிச்சந்திரன் வென்றான். சத்தியம் ஜெயித்தது. இவ்வுலகில் ராஜாதி ராஜனாக இருந்து இந்திரலோகத்தில் தனக்கென ஒரு இடத்தை அடைந்த அரிச்சந்திரனின் பெருமையை நாரதர் தர்மபுத்திரருக்கு கூறுவதாக மகாபாரதம் காட்டும் கதை இது. அரிச்சந்திரனின் அதே சூரிய குலத்தில் வந்தவனே தசரதனின் மகனான ஸ்ரீராமன். அவனும் அறப்பாதை என்ற ஒழுக்க நெறியை கடைபிடித்தவன். அவனின் இளவலான லக்ஷ்மணனோ நன்னடத்தை, நேர்மை, பணிவு போன்ற குணங்களிலிருந்து வழுவாமல் இருந்தவன். அவனுக்கு ராமன்தான் உலகமே. வனத்தில் 14 ஆண்டுகள் நித்திரையை துறந்தவன், பசி தாகத்தை துறந்தவன், ராமனின் நிழலாக இருந்து காத்தவன். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பதற்கு சிலரை பார்த்த நாம் இனி இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்பதற்கு சிசுபாலனின் கதையை கேட்போம். சிசுபாலன் பிறந்தபோது 3 கண்களுடனும் 4 கைகளுடனும் பிறந்தான். இவன் உலகத்தில் பிறக்கும் குழந்தைகள் போல் அழாமல் கழுதியைப் போல் கத்தி ஊளையிட்டான். தாய் தந்தையருக்கும் இவனை கண்ட மற்றவர்களுக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போது ஒரு அசிரீரி ஒலித்தது. இவனை யாருடைய மடியில் வைத்து கொண்டதும் இந்த குழந்தையின் அதிகப்படியான கண்ணும் கைகளும் மறைந்து போகுமோ, அவனே இவனுக்கு யமனாகவும் ஆவான் என்று சொல்லிற்று. ஆயிரக்கணக்கான அரசர்களின் மடியில் விட்டும் இவனுடைய சொரூபம் மாறவில்லை. ஒரு நாள் கண்ணன் தன் அத்தையை பார்க்க வருகையில் அவனின் மடியில் தன் குழந்தையை விட அதிகப்படியான கண்ணும் கைகளும் கீழே விழுந்துவிட்டன.
வியந்த அத்தை கண்ணனை பார்த்து ஒரு வரம் கேட்கிறாள். என் புதல்வன் செய்யும் பிழைகளை எல்லாம் நீ எனக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்க 100 பிழைகள் வரை பொறுத்து கொள்வதாக கூறி சமாதானப்படுத்துகிறான் கண்ணன். தர்மபுத்திரனின் ராஜசூய யாகத்தில் முதல் பூஜை கண்ணனுக்கு வழங்க ஏற்பாடானது. அப்பொழுது சிசுபாலனின் தூண்டுதலினால் அவ்விடத்து அரசர்கள் சிலர் யுத்தநாதம் செய்தனர். இதனால் யுதிஷ்டர் கவலைப்பட அப்போது பீஷ்மர் அவனை தேற்றி, கண்ணன் ஒரு சிம்மம், அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் பொறுமையாக இருப்பது இவனை கொல்லத்தான், அமைதியாக இரு என்று கூறுகிறார். சிசுபாலனோ கண்ட மேனிக்கு பேசுகிறான். வாய்க்கு வந்தபடி பீஷ்மரையும் கண்ணனையும் ஏசுகிறான். பொறுமையாக 100 தவறுகளை மன்னித்த கண்ணன் இறுதியில் தன் சக்கராயுதத்தால் சிசுபாலனை தலையை அறுத்து தள்ளினார். இவனை போன்றே துரியோதனனும் சகுனியும் அறம் என்னும் ஒழுக்க பாதையிலிருந்து முற்றிலும் விலகி இறுதியில் புகழையும் இழந்து இறந்துபட்டனர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி என்பதால் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் என்ற வள்ளுவனின் வாக்கினை ஏற்று கடைபிடிக்க முயல்வோம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜர்.